வணக்கம் கவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு கவரி பிஸ்னஸ். இப்போ இந்த ஈரான் அண்ட் யூஎஸோட இப்போ பார்த்தாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வரும் போல் இருக்குது. அண்டு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே சம்திங் பாசிட்டிவ் எமர்ஜ் ஆகும் அப்படின்னு தான் மார்க்கெட்டில் பேசப்படுறதுனால இன்றைக்கி இந்த 140 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு இது அப்படியே கண்டினியூ ஆகினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரூபா கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 94.38, இதெல்லாம் 95 அண்ட் அபோவில் இருந்ததில்ல 2 days பேக்கிலலாம். இன்றைக்கி அதுவும் ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. அண்டு ஸோ இதெல்லாம் குட் சைன். ஏன்னா இதை நோக்கி தான் போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஃபினட்டாக ஒரு பீஸ் வந்துடும். அண்டு பீஸ் வந்துருச்சுன்னா அந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மூஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற அந்த பிலீஃப்னால தான் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஆயில் கூட $101 அது மாதிரி இருக்குது. இப்போ வந்து 100ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் போயிடுச்சு. 65 இருந்தோம், இன்றைக்கி அதுக்கு மேலே கோட்டாயிட்ருக்கு. பட் ஆனால் இதுதான் நியூ நார்மல் ஆகிடும் போல் இருக்குது. அண்டு ஸோ பட் ஆனால் டாலர் இஸ் வீக்கண்ட் சிவியர்லி 97 அண்ட் 50 அது மாதிரி கோட்டாயிட்ருக்கு. அதனால தான் இந்த கோல்டு வந்து சடனாக திருப்பியும் 45லேருந்து 4700 அது மாதிரி போயிடுச்சு. ஸோ இது வந்து இதுதான் அந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸு. ஸோ இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய பாசிட்டிவாக தெரிகிறனால ஒரு இன்னொரு திஸ் வில் லீட் டு ஒரு பீஸ்ஃபுல் சிச்சுவேஷன். அந்த ப்ராப்ளம்லாம் இன்னும் கூடிய சீக்கிரம் சால்வ் ஆகிடும், அந்த ஹோப்பில் வந்து இது மார்க்கெட் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் பஜாஜ் ஆட்டோவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அன்றைக்கி எஸ்டிமேட் தான் பார்த்தோம். அண்ட் ஃபியூ டேஸ் பேக்கு இன்றைக்கி வந்து அதோட ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னென்னு நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்குது. அதுதான் இவங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட இது பார்த்திங்க அப்படின்னா அது பிஸ்னஸ் இது பார்த்திங்கன்னா பேசிக்லி ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா அண்டு சவுத் அமெரிக்கா, ஈவன் சென்ட்ரல் அமெரிக்கா ஆல்சோ, லைக் மெக்சிகோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும். அண்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னோம்னா நைஜீரியா, அதுதான் இவங்களுடைய பிக்கஸ்ட்டு ஹாட் செல்லிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். நிலி ஒரு 1 lakh ஸ்கூட்டர் பைக் ஆர் மோட்டர் பைக்ஸ் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு அந்த ஸ்டேபிள் ருப்பி ஆல்சோ வித்து இந்த நைஜீரியா, அது கூட ஒரு ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு இப்போ வந்து ரூபா டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கிறனால இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்லா பெனிஃபிட் அடைவாங்க. பிகாஸ் அவங்களோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க வந்து பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் 2 wheelers அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது மட்டுமான்னு பார்த்திங்கன்னா 3 wheelers இவங்களுக்கு ஒரு ஹிட்டு. அண்ட் அதே சமயத்தில் இவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருப்பாங்க செட்டக், அது கூட எக்ஸலண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்துடலாம். இவங்களுடைய வால்யூம் ஆஃப் த டோட்டல் சேல்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 1.37 மில்லியன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்டு ரியலைசேஷன் பார்த்திங்கன்னா இவங்க தான் ஹையஸ்ட்டு சொல்லலாம். அண்ட் அமங் தி 4 people, அஃப்கோர்ஸ் எய்ச்சர் இவங்களோட கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஆல்வேஸ் ஹை அண்டு பைக்ஸ் தான் வைக்கிறாங்க. ஸோ அமங் தி 3 people பார்த்திங்கன்னா இவங்க தான் த பெஸ்ட் ரியலைசேஷன் ஆஃப் 1,16,739. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16,006 crores அப்படின்னு சொல்லணும். அண்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட் இதுவும் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக தான் இருக்குது. 69.9% அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் த மெட்டீரியல் காஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸை கம்பேர் பண்ணால் அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டாஃப் காஸ்ட் 2.6%. அண்ட் இபிட்டா வந்து 3,323. நான் எப்பொழுதுமே சொல்வேன் இவங்களோட இபிட்டா மார்ஜின் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுட்ருப்பாங்க. 20.8%. போனதுலேயும் அது 20.8 தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் 2,746. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 17.2 அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்களுடைய கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸு அண்ட் கேஷ் ரிச் கம்பெனி. அண்ட் இப்போ கூட அந்த கேடிஎம்ங்கிற பைக்ஸை வந்து ஒரு ட்ரபிள்லேருந்து எடுத்து இவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸோ இந்த கம்பெனி வந்து டூயிங் வெல் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் பாஸ்கெட் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கு. இவங்க தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லணும்.
அண்டு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கிறனால அவங்களுடைய ரெவென்யூ ஈவன் பெட்டராக இருக்குது ஃப்ரம் த எக்ஸ்போர்ட் இது அப்படின்னு சொல்லணும். இதே சமயத்தில் இவங்க வந்து இந்த க்ரீன் மொபிலிட்டியில் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நாட் ஓன்லி தட், ஈவன் சிஎன்ஜி வெஹிக்கிள் அதுலேயும் இவங்க வந்து ஒரு பெரிய பிளேயர் அண்டு பாப்புலர் பர்சன் அப்படின்னு சொல்லணும். அண்டு இதை தவிர வந்து இவங்களுடைய ஸ்கூட்டர், தட் இஸ் த செட்டக், அது ரொம்ப ஃபேமஸ். இவங்க தான் இந்தியாவிலே நம்பர் 2 பொசிஷனில் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு டு டிவிஎஸ் அப்படின்னு சொல்லணும். அண்டு இப்போ ஏத்தர்லாம் 3rd தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஓலா முன்னாடி லீடராக இருந்தாங்க, இப்போ வந்து ரொம்ப பின்தங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு பிகாஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஸ்கூட்டர் பர்ஃபார்மன்ஸும் அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸும் நல்லா இல்லாதனால ஓலானால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அண்ட் அதனால் கடைசிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இவங்களுடைய எக்ஸ்போர்ட் டேட்டா மட்டும் பார்த்துடலாம். அண்டு இது கண்டினியூ ஆகுமா இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எக்ஸ்போர்ட் வால்யூம் வந்து மோர் தென் 6 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டரில். பஜாஜ் ஆட்டோ வந்து மோர் தென் 6 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ஆனால் இந்த என்டையர் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அபவுட் 2.25 மில்லியன் பைக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் இவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர் இந்த எக்ஸ்போர்ட் பாஸ்கெட்டில், இவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லணும். அண்டு பஜாஜ் ஆட்டோவோட டோட்டல் வால்யூம் ஆஃப் த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 43% இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எல்லா டேட்டாவும் வந்து இன்ட்ராக்டிவ் சார்ட்டில் அவைலபிள். காவேரி business.in போனீங்கன்னா இது அவைலபிளாக இருக்கும். இது தவிர வந்து இந்த வீடியோவிலே இதுவும் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து பயனடிச்சுக்கோங்க. அண்டு நிறைய டேட்டா இருக்குது, நாட் ஓன்லி இந்த இது மட்டும் இல்லை, அண்டு அதர் டேட்டாலாம் அவைலபிளாக இருக்குது. ஈவன் வேல்யூவேஷன், இப்போ பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வேல்யூவேஷன் ஆன் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ், அந்த இதிலெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இதையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். அண்டு பர்ஹாப்ஸ் பஜாஜ் ஆட்டோவோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இது அகெயின் an எஸ்டிமேட்டு தான். இட் இஸ் ஒன்லி 26 times தான் இருக்குது பிஇ. அண்ட் அதே சமயத்தில் ஹையஸ்ட் இந்த இதில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா டிவிஎஸ் மோட்டார்ஸு. அஃப்கோர்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. அதே மாதிரி ஐச்சர் மோட்டரோட ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் ஆகலை. பப்ளிஷ் ஆனோன்னு தான் பார்க்க முடியும் அது ஆக்சுவலாக. பட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 42 times இருக்குது. அண்டு ஐச்சர் மோட்டர் பார்த்தீங்கன்னா 23. அந்த லோவஸ்ட்டு நேற்றே சொன்னேன் தட் ஹீரோ மோட்டர் கார்ப் இஸ் த லோவஸ்ட் வித் 17 அப்படின்ட்டு. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிவிஷனில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிக்கஸ்ட்டு இது என்ன பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ், அவங்க தான் நம்பர் 1. அவங்க வந்து இந்த மார்ச் குவார்ட்டரில் மட்டும் 46,859 டூ வீலர்ஸ் விற்றுருக்காங்க. அதே இது பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா 42,931. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிக்கப் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பெட்ரோல் ப்ரைஸ் ஏறிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர்னாலையும், அண்டு இதுக்கு ஏதாவது ஒரு தட்டுப்பாடு வரலாம் அப்படிங்கிற அந்த ஃபியர்னாலையும் இந்த இதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லாஸ்ட் குவார்ட்டர்லேயே நம்மளால் பார்க்க முடியுது வேறு. ஸோ இந்த இதுக்கு வந்து என்னென்ன வீக்னஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து இவங்க கேடிஎம் பைக் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இன்டெக்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து இப்போ வந்து எஸ்பெஷலி இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் அண்ட் மேல என்ன விட்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிக்ளைனிங் சேல்ஸ். அதனால் டிஸ்க்ரிஷ்னரி ஸ்பெண்டிங்கில் வந்து வெதர் இப்போ வந்து வெஹிக்கிளை பீப்புளை வந்து சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க முடியுது அந்த டிக்ளைன் எல்லாம். அந்த ஜிஎஸ்டி இது ரேட் கட்டு, அதர் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சது, அப்புறம் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டு, இது எல்லாமே வெதர் இனிமேல் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதை தான் இதை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயத்தில் இவங்களுடைய ரா மெட்டீரியல், தட் இஸ் இன்புட் காஸ்ட்டும் மேலே போயிட்டுருக்கு. அது வந்து எப்படி இது இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் குவார்ட்டரில் தான் நம்ம பார்க்கணும். அண்டு இதெல்லாம் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன் டர்ன் அவுட் ஆக போகுது. ஏன்னா அந்த ஃப்ரைட் காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடுது, எஸ்பெஷலி அந்த எக்ஸ்போர்ட் ஃப்ரண்ட்டில். ஸோ இவங்களோட எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது வந்து எப்படி இது இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு சொல்வேன் நான். அண்டு இந்த வீடியோவில் வந்து
நான் பஜாஜ் ஆட்டோ பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் தான் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.